கிருஷ்ணரோட இதயம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு கோயில்ல பத்திரமா பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பூரி ஜெகநாதர் கோயில், இந்த கோயில்ல இருக்கிற ஒரு 7 ரகசியங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரி ஜெகநாதர் கோயில், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்தியால ஒடிசா அப்படின்னு ஒரு மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில ஆனந்தவர்மன் அப்படின்னு ஒரு மன்னர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயில்ல கிருஷ்ணர் ஜெகநாதரா காட்சி தராரு. அவரு கூட பலராமரும் சுபத்திரையும் காட்சி தராங்க. இவங்க 3 பேர் தான் அந்த கோயில மெயினா இருக்காங்க. ஸோ இந்த கோயிலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கோயில்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதுல ஒரு 7 ரகசியங்களை தான் இன்னைக்குள்ள வீடியோல இப்ப நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம வாங்க உடனே அந்த 7 ரகசியங்களுக்குள்ள பூந்துருவோம். முதல் ரகசியம், இந்த கோயில்ல சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அடுப்பு கீழே வச்சிருப்பாங்களாம். அதுக்கு மேல பானைய வரிசலா இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்களாம். ஸோ அப்படி அடுக்கி வச்சிருந்தா எந்த பானை வெந்து முடிக்கும்? கீழே இருக்கிற பானை தானே. பட் இந்த கோயில்ல அப்படி இல்லையா. எந்த பானை ஆக மேல இருக்கோ அந்த பானை தான் வெந்து முடிக்குதான். அதுக்கப்புறமா கடைசியா தான் கீழே இருக்கிற பானை வெந்து முடிக்குதான். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த கோயில்ல புரியாத புதிராவே இன்னைக்கு வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. 2வது ரகசியம், பொதுவா தஞ்சை பெருவுடையார் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட நிழல் கீழே தரையில படாது. அதே மாதிரிதான் இந்த கோயிலோட கோபுரத்தோட நிழலுமே கீழே படுறது இல்லையா. ஸோ இதுதான் 2வது ரகசியம். 3வது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கோபுரத்துல மேல எந்த ஒரு பறவையுமே சுத்துறது இல்லையா. குருவி சரி, காக்கா சரி, கழுகு சரி, எந்த ஒரு பறவையுமே அந்த கோயிலோட மேல் பகுதியில பறக்கிறது இல்லையா. ஸோ இதுவுமே புரியாத புதிராதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில்ல நடந்துக்குது வருது. 4வது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் கிட்டத்தட்ட கடல் கிட்ட தான் இருக்கான். பட் அந்த கடல் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கடலோட அலையோட சத்தம் கண்டிப்பா கேட்கும் தானே. ஆனா இந்த கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டா அந்த கோயில் எவ்வளவு அமைதியா இருந்தாலுமே அந்த கடலோட அலையோட சத்தம் அந்த கோயிலுக்குள்ள கேட்கறது இல்லைன்னு சொல்றாங்க. 5வது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல இருக்கிற கொடி மரம், அதாவது மேல இருக்கும்ல கொடி, அந்த கொடி பாத்தீங்கன்னா காத்தடிக்கிற சைட்ல தானே பறக்கும். பட் காத்துக்கு ஆப்போசிட்ல அந்த கொடி பறக்குதான். இதுவுமே இன்னைக்கு வரைக்குமே புரியாம ஒரு புதிராதான் நடந்துகிட்டு வருது. இப்போ நம்ம 6வது 7வது ரகசியங்களை பார்ப்போம். அந்த ரகசியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி 6வது ரகசியம் 7வது ரகசியம் என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். 6வது கிருஷ்ணரோட இதயம், 7வது முழுமைப்படுத்தப்படாத சிலைகள். இந்த கோயில்ல இருக்கிற சிலைகள் எல்லாமே முழுமைப்படுத்தப்படாம தான் இருக்குமா. ஸோ இப்போ வாங்க அந்த கதை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு நாள் ஜாரா அப்படின்னு சொல்ற ஒரு வேடன் தவறுதலா விட்ட அம்புல அந்த அம்பு கிருஷ்ணரோட கால் பாதத்துல போய் குத்திருக்கும். அதுக்கப்புறமா துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ கிருஷ்ணரும் இறந்திருப்பாரு. அப்போ அவரோட இறுதி சடங்கு எல்லாமே பாண்டவர்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அப்போ பாண்டவர்கள் அவரோட உடம்ப எரிச்சிருப்பாங்க. உடம்பு எரிஞ்சிருக்கும், ஆனா அவரோட இதயம் மட்டும் எரியாம அப்படியே இருந்துச்சு. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு இந்த இதயம் பூரிய அப்போ ஆண்டுகிருந்த இந்திரியதுமன் அப்படின்னு ஒரு மன்னர் கையில கிடைக்குது. அது எப்படி கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரே அவரோட கனவுல சொல்லியிருக்காரு, ஒரு
கடல் ஓரத்துல ஒரு 3 மரக்கட்டைகள் வரும். அந்த மரக்கட்டைகளை வச்சு எனக்கு சிலைகள் செய்யும்படி கிருஷ்ணரு அவரோட கனவுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மன்னரும் பார்த்திருக்காரு, அங்க 3 மரக்கட்டைகள் இருந்திருக்கு. அதை வச்சு சிலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்காக தச்சர்களை வர வச்சிருக்காரு மன்னர். அப்படி தச்சர்கள் அந்த மரத்தை உளி அடிக்கும் போது உளியே உடஞ்சு போயிருக்கு. உடனே மன்னருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ கிருஷ்ணரு தச்சரோட உருவத்துல, ஒரு வயசான உருவத்துல அங்க வந்திருக்காரு. அப்போ அவரு சொல்லியிருக்காரு, நான் இந்த சிலைய செஞ்சு தரேன், ஆனா ஒரு கட்டளை, 21 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு. நான் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அந்த அறையில கதவை சாத்திக்கிட்டு உள்ளதான் நான் செய்வேன், யாரும் கதவை திறக்க கூடாது இந்த 21 நாள்லன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் ஓகேன்னு சொல்லி அவரை உள்ள விட்டுருக்காங்க. ஸோ மன்னரும் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒளி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, சந்தோஷமா போயிடுவாரு. ஆனா 15 நாள் தான் இந்த சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா மன்னர் பார்த்திருக்காரு, அங்க எந்த சத்தமும் கேட்கல. உடனே மன்னர் ஒருவேளை தச்சர் இறந்திருப்பாரோ இல்ல ஏதாச்சும் அவருக்கு நடந்திருக்குமோன்னு நினைச்சு அந்த கதவை திறக்கிறாரு. அப்படி கதவு திறக்கும் போது உள்ள அந்த தச்சர் காணும். அதுக்கு பதிலா முழுமைப்படுத்தப்படாத கிருஷ்ணர், பலராமர், சுமத்திரு இவங்களோட 3 பேரோட சிலை தான் இருந்திருக்கு. அப்போதான் மன்னருக்கு தெரிய வந்திருக்கு, வந்தது கிருஷ்ணர் தான். அப்போ அவரு செஞ்ச தப்ப அவரு உணர்ந்துட்டாரு. அவரு சொல்லி அந்த அந்த கட்டளை அவர் மீறிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் திரும்ப சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, இந்த சிலைகளை வச்சே நீங்க வழிபாடு செய்யுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிலைக்குள்ளதான் கிருஷ்ணரோட இதயம் இருந்திருக்கு. அதாவது அந்த மரக்கட்டை அங்க இருந்துச்சுல, ஸோ அந்த மரக்கட்டைக்குள்ளதான் அவர் எடுக்கும் போதே, மன்னர் எடுக்கும் போதே அந்த கடல்ல அந்த மரக்கட்டைக்குள்ளதான் கிருஷ்ணரோட இதயம் இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த சிலைய செஞ்சு முடிச்சக்கையோட அந்த சிலைக்குள்ளதான் அவரோட இதயம் இருக்கு. முழுமைப்படுத்தப்படாத கிருஷ்ணனோட இன்னைக்கு இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்கிற முழுமைப்படுத்தப்படாத ஜெகநாதரோட அந்த சிலைக்குள்ளதான் கிருஷ்ணனோட இதயம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் மக்களால நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த கோயிலை சுற்றி நடக்கிற 7 ரகசியங்கள். ஸோ ஆனா இந்த இதயம் இருக்குல்ல, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இதயங்களை வெளியே எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இதயத்தை எப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மூலஸ்தானத்துல இருக்கிற 3 பேரோட சிலையும் மாத்துவாங்களாம், திரும்ப ஒரு புது சிலை செய்வாங்களாம். அப்போ கண்ணை கட்டிக்கிட்டு அந்த இதயத்தை வெளியே எடுப்பாங்களாம், எடுத்து புது சிலை செய்யறாங்களா அந்த சிலைக்குள்ள வைப்பாங்கன்னு நம்பப்படுற ஒரு விஷயம், பூரி மக்களால நம்பப்படுற, இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த ரகசியங்கள் தான் அந்த கோயிலை சுத்தி நடக்கிற, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு முக்கியமான ரகசியங்கள். ஸோ இன்னைக்கு இந்த கோயிலை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப், கவின் ராஜ்.